விட்டுறாதீங்க, இந்தியா விட்டுறாதீங்க, இந்தியாவை நீங்க விட்டுறவே விட்டுறாதீங்க. இப்படி வந்து பாகிஸ்தான் ரசிகர் ஒருத்தர் பேசின வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நேத்து நடந்த பங்களாதேஷ் வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் பங்களாதேஷை வீழ்த்தி நம்ம கூட ஃபைனல்ல வந்து மோத போறாங்க. இப்ப இதுக்காண்டி பாகிஸ்தான் ஃபேன்ஸ் பயங்கர வெறியோட காத்துட்டு இருக்காங்க. நேத்து மேட்ச் முடிஞ்சு ஹாரிஸ் ராஃப் வந்து திரும்ப வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பாகிஸ்தான் ரசிகர் ஒருத்தர் ஹாரிஸ் ராஃப் கையை பிடிச்சு அவர் பாட்டுக்கு கெஞ்சாத குறையா வந்து பேசியிருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கத்தி இந்தியா விட்டுறாதீங்க, இந்தியா விட்டுறவே கூடாது, இந்தியாவை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சு பேசியிருக்காருங்க. உண்மையிலே அவர் பேசின விஷயம் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிருச்சு. ஒரு சாதாரண மேட்சுக்கு போய் அந்த அளவுக்கு எமோஷனல் ஆகி இந்தியா விட்டுறாதீங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து பேசுறாரு அப்படின்னா, இப்போ இவங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை எப்படி பார்க்குறாங்கன்னே தெரிலங்க. இப்போ நம்மலாம் மற்ற டீம் கூட எப்படி விளையாடுறோமோ அதே மாதிரி பாகிஸ்தானை ஒரு சாதாரண டீமாக தான் வந்து பார்க்குறோம். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட விளையாடுற மேட்சை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு போருக்கு போகிற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து மேட்சை சீரியஸா வந்து பாக்குறாங்க. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட பல விதத்துல வந்து அடி வாங்கிட்டாங்க. அது எதுக்குமே பாகிஸ்தானால வந்து திரும்ப பதிலடி கொடுக்க முடியல. அதனால அட்லீஸ்ட் கிரிக்கெட் மேட்ச்லயாவது நம்ம இந்தியாவை வீழ்த்தி நம்ம வந்து போர்லயே ஜெயிச்ச மாதிரி சீன் போட்டுக்கலாம், உலக அரங்குல பெரிய விஷயமா இதை எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான் பாகிஸ்தான் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை கூட இவ்வளோ சீரியஸா பாக்குறாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்றது சாதாரண மேட்ச் தான். எப்படி மற்ற டீம் கூட விளையாடுறோமோ அதே மாதிரி பாகிஸ்தான் கூட விளையாடுற மேட்சையும் நம்ம ஒரு சாதாரண மேட்சா தான் வந்து பாக்குறோம். ஆனா இந்தியா கிட்ட பாகிஸ்தான் தோக்குறதுக்கு காரணம் அவங்க போட்டுக்கிற தேவையில்லாத ப்ரெஷர் தாங்க. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசியா கப் டோர்னமெண்ட்லேயே பாருங்களேன், மற்ற எல்லா டீம் கூடயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, மற்ற டீம் கூடலாம் ஒரு மேட்ச் விளையாடுற மாதிரி வந்து விளையாடுறாங்க. ஆனா இந்தியா கூட விளையாடும் போது தேவையில்லாத ப்ரெஷரை வந்து போட்டுக்கிறாங்க. ஐயோ இந்தியா கூட எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், இந்தியா கூட ஜெயிச்சாதான் இந்த வெற்றியை நம்ம வந்து பெரிய லெவல்ல வந்து கொண்டாட முடியும், இந்தியா கூட தோத்துறவே கூடாது தோத்துறவே கூடாதுன்னு சொல்லி எல்லா பிளேயர்ஸுமே தேவையில்லாத ப்ரெஷரை வந்து போட்டுக்கிறாங்க. அந்த ஒரு ப்ரெஷர்னால தான் அவங்க இந்தியா கிட்ட மட்டும் தொடர்ந்து தோத்து போய்கிட்டே வந்திருக்காங்க. உண்மையிலே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட விளையாடும் போது தேவையில்லாம ப்ரெஷர் போடாம நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறோம், இந்த மேட்ச்ல தோத்தா அடுத்த மேட்ச், இது ஒரு சாதாரண மேட்ச் தான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு மேட்சா மட்டும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பாகிஸ்தான் உருப்பிட்டுருவாங்க. அதை விட்டுட்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை அவங்க வழக்கம் போல போர் மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா என்னைக்குமே பாகிஸ்தானால இந்தியாவை ஜெயிக்கவே முடியாதுங்க. இப்போ நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானை வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம எப்படி ஓமனை வீழ்த்தணும், யூஏ வீழ்த்தணும், மற்ற சின்ன டீம் எல்லாம் வந்து வீழ்த்துறோம், அது மாதிரி ஒரு வெற்றியாக தான் வந்து பார்ப்போம். இதே பாகிஸ்தான் நம்ம இந்தியாவை வீழ்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கு ஒரு பெரிய அப்செட்டுங்க. நம்ம ஓமன் கிட்ட தோத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி வந்து நம்ம அந்த ஒரு தோல்வியை பார்க்க வேண்டியதாயிரும். அதனால பார்க்கலாம் ஃபைனல்ல நம்ம இந்தியா வழக்கம் போல பாகிஸ்தானை வீழ்த்தி வெற்றியை வந்து அடைகிறாங்களா, இல்லை வந்து பாகிஸ்தான் கிட்ட தோத்து அப்செட்டை கிரியேட் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.